அவன் பட்ட கடனை அவன் வந்தா தீக்கணும். அதான் நம்ம பாலிசி. இப்ப உண்மைய சொல்ல உன்னை நெருப்புல தூக்கி வீசுறேன். சொல்றா. இல்ல கொள்ளாத, இல்ல கொள்ளாத, கொள்ளாத. நான் சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சொல்லு, சொல்றா. டாக்டர் கண்டுபிடிச்ச மருந்து பத்தியும் அவரு மாஸ்கோவுக்கு பிளைட்ல போற ரகசியத்தையும் நான் தான் சொன்னேன். யாருக்கு சொன்ன? கான்னு ஒரு பாகிஸ்தான்காரனுக்கு. அவன் என்னவா இருக்கா தெரியாது. எவ்வளவு கொடுத்தான்? 10 லட்சம். 10 லட்சம் ரூபாய்க்கு பாரதத்தை வித்துட்டியடா துரோகி. என்னம்மா இப்ப என்ன சொல்ற? ஆமா, எங்க அப்பா மருந்து கண்டுபிடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த தியரியை கூட இன்னும் சப்மிட் பண்ணல. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? உங்க அப்பா சோடா குடிச்சா எங்க அப்பாக்கு ஏப்பம் வரும். எங்க அப்பா ஏப்பம் விட்டா எனக்கு ஜீரமாயிரும் தெரிஞ்சுக்க. ஆமா, இந்த ஆள் மூலமா தான் இன்ஃபர்மேஷன் வெளியில போயிருக்கோன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு சின்ன கணக்கு தான். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சுட்டு போட்டாலும் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஜாதி, தேசியவாதி. அதனால உங்க அப்பா கூட நெருக்கமா இருக்கிற இவன் தான் காட்டி கொடுத்துருப்பான்னு சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. அந்த மருந்து பத்தி தெரிஞ்சுக்காம ஸ்னோபியர் யாரையுமே ரிலீஸ் பண்ண மாட்டான். இந்த விஷயத்தை அரசாங்கத்துக்கு சொல்லலாமா? இங்க பாரு, அந்த மருந்து முக்கியமா அங்க இருக்கிற 70 பேர் உயிர் முக்கியமானா அரசாங்கத்துக்கு 70 பேர் உயிர் தான் முக்கியம். அவங்க உயிர் போயிட்டா இவங்க ஆட்சி போயிடும். அதனால உங்க அப்பாவை காப்பாத்த ராணுவம் போகாது, நான் தான் போகணும். நீ சொன்ன மாதிரி ஸ்ரீநகர் வரைக்கும் போனா பத்தாது. அந்த ஸ்னோபியர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க போகணும். அங்க போனா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நானும் வரேன். அப்படியா? இனிமே இந்த 9ஆம் கிளாஸ் பின்னாடி தான் அந்த எம்ஏ. உட்கார். शुक्रिया साहब. Hey Mister, साहब, come here. I want whiskey brandy. I want एक Tamil speaking all. சரி சார். அச்சா தமிழ் ஸ்பீக்கிங் ஆல் வேணும். நல்ல தமிழ் பேசுற ஆளு வேணும், அவ்வளவுதானே சார்? ஓகே. நீயே நல்லா தமிழ் பேசுறியே. முதல்ல இருந்து தமிழ் தானே சார் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? நீ எந்த ஊரு? சின்ன ஜப்பான் தான். சின்ன ஜப்பானா? ஓ, சிவகாசியா? ஆமா சார். எனக்கு கொஞ்சம் பட்டாசு வேணுமே. அதுக்கு நம்ம ஊருக்குள்ள போனா சிவகாசி பட்டாசு கேட்கல, காஷ்மீர் பட்டாசு. காஷ்மீர் பட்டாசா? உனக்கு ஒண்ணு தெரியாது, சாருக்கு எல்லாம் தெரியும். என்ன சார் வேணும்? கண்ணி வெடியா, கை வெடியா, எரிகுண்டா, வெடிகுண்டா, சன்கண்ணா, மிஷின் கண்ணா, K87 போலினா? சொல்லுங்க. ஏமி காவலி, டெல் மீ வாட் டு யூ வாண்ட்? எல்லாம் ஒண்ணுதானா? வேற ஜி ஆத்து குளிச்சு ரெடியா இருங்க, பட்டாசு வாங்க போலாம். சீக்கிரம் வந்துருங்க. அவர் என்ன ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு போறாரு? இங்க எல்லார் வீட்லயும் குண்டு செய்யறதா வேலை, குடிசை தொழில் மாதிரி. சரி சரி, நீ சீக்கிரம் குளிச்சிட்டு கிளம்பு. பைலட் சார், நான் தான் சயின்டிஸ்ட்ங்கிற நினைச்சத சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அது பெரிய தேச துரோகம். இப்ப என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேனே. எனக்காக ஒவ்வொருத்தரா செத்து போறத என்னால தாங்க முடியல. எது நடந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக நான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லையா? பெரிய மனுஷனாயா? இந்தியாவில் தானே பிறந்த, சொல்லியா? வாயை மூடிக்கிட்டு இருக்க. வாங்க வாங்க. இந்த கிழவன் சொல்றான், நாம எல்லாம் சேர்ந்து அந்த சயின்டிஸ்ட புடிச்சு கொடுத்துடணுமா? அந்த மருந்து நம்ம அப்பா விட்டு சொத்து நினைச்சியா? நம்ம தேசிய சொத்து. இட் இஸ் எ நேஷனல் ப்ராப்பர்ட்டி, யூ நோ. அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் இந்த அயோக்கிய கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றியே. ஒன்ன மாதிரி தேச துரோகியை விட்டு வைக்க கூடாது. இதுமே அவனே அந்த சயின்டிஸ்ட கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றான். எப்படி விடுறது? इस साले को मंकी केज में डालो, ले जाओ सब लोगों को. நீங்க சாகவும் கூடாது, உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது சார் அப்படி செஞ்சேன். என்ன மன்னிச்சிருங்க சார்.
அத சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன அந்த பனிக்கரடிக்கு வாளா? क्या गड़बड़ हो रहा है? ஏன்டா கேப் விடுறேன்னு கேட்டா என்னென்னமோ நீ சொல்றாங்க. ஃபில்அப் பண்ணு. நானா? ஆமா, இது வரைக்கும் நீ சயின்டிஸ்டே கண்டுபிடிக்கல, இனிமேலும் கண்டுபிடிக்க மாட்டே. ஏன்னா பாகிஸ்தான்காரன்ட்ட நீ பைசா வாங்கிட்டே. பனிக்கிறேன் சார், என்ன நம்புங்க. நம்ப மாட்டே. 3 பேரும் நில்லுங்க. நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பாஸ், அங்கேடினா ஒவ்வொருத்தரா சாவலாம், இங்க 3 பேரும் மொத்தமா சாவணும். நில்லுங்க. அடேங்கொக்கா மக்கா, இப்ப கேப் ஃபில் ஆயி போச்சு. சோக்ரி, எல்லாருக்கும் ஒன்னு சீட்டு கொடு. இப்படி நான் சொல்ற வரைக்கும் யாரும் சீட்டே பிரிக்க கூடாது. नाई नाई ओल्ड मैन, நீ சயின்டிஸ்ட் இல்லை, இசை ले जाओ. சீக்கிரம் எடு, சீக்கிரம் எடு, எடுத்துக்கோங்க. எடுக்குண்டலவாடா. टोपी लाओ. खत्म हो गया? टोपी काली. இப்போ எல்லாம் சீட்டே பிரிச்சு பாருங்க. ஐயோ ஐயோ, என்னோட சீட்டு. இது யாரும் எடுக்காதீங்க. தவறுன சீட்டு தப்பு பண்ணாது. தவறுன சீட்டு தப்பு பண்ணாது. என்ன நம்பர்? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், நீ ஏமே நலுரே? இமேமல்ல வந்து அழாத டயர் விட்டாயே. ஐயோ. நீ எதுக்கு அழுவுது? போடா. உனக்கு ஒண்ணா நம்பர் வந்தா நீ அழ மாட்டியா மூக்கா? இன்னைக்கு ஒன்னா நம்பரை சுட போறேன்னு உனக்கு யாருமே சொன்னது? என்ன சொல்றான்? இன்னைக்கு 17ஆம் நம்பர். இல்ல, இருக்கி இருக்கி, உனக்கு சாவு இருக்கி. ले जाओ. इसे भी ले जाओ. Come on. No. Hey, stop here. Hey, உனக்கு அந்த சயின்டிஸ்ட் கிடைக்க மாட்டான்டா. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி என்ன? இவனை போல உன்னையும் சாவடிப்பேன். ले जाओ. சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்ற வரைக்கும் இப்படி ஒவ்வொருத்தரா சாவுங்க. सारे जहां से अच्छा जम्मू कश्मीर हमारा. வாட் நான்சென்ஸ். பயணிகளை மீட்டுட்டு வர நீங்க போறீங்களா? உங்களை என்ன பெரிய கமாண்டர்ஸ் நினைச்சிட்டீங்களா? அந்த விமானம் எங்க விழுந்திருக்கு, அந்த ஸ்னோபியர் எப்படிப்பட்ட ஆளுனாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? ஏமாலும் போலோ போலோ பாய். சார், நாம இருக்கிற இடம் இதுதான், ஸ்ரீநகர். இப்படியே போனா பண்டிபுரா. இதுக்கு பக்கத்துல இங்கதான் விமானம் விழுந்திருக்கு. இது பாரமுல்லா மாவட்டத்துல இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாவட்டத்துல துப்பாக்கி தூக்குனவெல்லாம் தீவிரவாதி. அதுக்கு காரணம் பக்கத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு. இடையில இருக்கிறது ஒரே ஒரு மாவட்டம், முசாஃபராபாத். இங்க எத்தனையோ தீவிரவாத கோஷ்டி இருந்தாலும் சுனோபீர் தான் ஸ்டான். பண்டிபுரா வட்டத்துல அவன் வச்சதுதான் சட்டம். ஆயுதங்களை பாகிஸ்தான் கொடுக்குது, ஆளுங்களை ஆப்கானிஸ்தான் அனுப்புது. அதுகளை வச்சுக்கிட்டு தான் அவன் இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, காஷ்மீரை பத்தி இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாம செய்ய போற காரியத்துலதான் நம்ம உயிரே இருக்குன்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அதுல இறங்குவோமா சார்? வெரி குட். நான் இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சார்? நாங்க தரவழியா போகணும்னா மிலிட்டரிக்காரன் போக விட மாட்டான், தீவிரவாதி வர விட மாட்டான். அதனால நீங்க என்ன? சிவகாசி முருகன் உங்களுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நாங்க பண்டிபுராக்கு போறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, அந்த அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க உங்க உயிரையே ரிஸ்க் எடுக்கிறப்ப நான் ஏன் என் வேலையை ரிஸ்க் எடுக்க கூடாது? நாளைக்கு சரியா 10 மணிக்கு வந்து. ரொம்ப நன்றி சார். ஆமா, விமானம் விழுந்திருக்கிற இடத்துக்கு நீங்க போயிடுறீங்க. அவன் அந்த பயணிகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள் சார். ஒரு மிலிட்டரி நாயோ போலீஸ் நாயோ கிடைச்சா போதும். அந்த விமானத்துக்கிட்ட விட்டா அது மோப்பம் முடிச்சுட்டு எங்களை கூட்டிட்டு போகுது. அவ்வளவு சிம்பிளா அந்த நாய் இங்க கிடைக்காது.
மலை ஏறுறவங்க வச்சிருக்கிற நாய் மோப்பம் பிடிக்கும்ல? அத பிரச்சனையை விடுங்க சார். எனக்கு தெரிஞ்ச மலையாரிக்கிட்ட ஒரு நாய் இருக்கு. அது அவன் பேச்சை தவிர மத்த எல்லா பேச்சையும் கேட்கும். பேசாம இரண்டி. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏன்டி இப்படி என் உயிரை எடுக்கிற? இருமா, பிஞ்சு குழந்தை மாதிரி. வாய மூட மாட்டேன். என்னம்மா? மம்மி அடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஆல்ரைட். நாய், பில்குல் நாய். நாய் காணா, நாய் பீனா தம்பி. அட பாவி, தவிச்ச வாய்க்கு ஜலம் தர மாட்டேங்கிறியே, நீ நாசமா போயிடுவ. இவன் சாப்பாடு தண்ணி இல்லாம சாவணும். எல்லாரையும் சாகடிக்கணும் நீ நினைக்கிற, ஆனா உன்னையும் சாகடிக்க ஒருத்த வருவான்டா. என்னையா? யாரு அவன்? कौन है वो परिस्ते? பூமியில இருந்து வெடிப்பான், ஆகாயத்தில இருந்து குதிப்பான். सबको अंदर डाल, लेके जाओ. चलो चलो अंदर चलो. चलो चलो सब अंदर चलो. सब चलो. மம்மி, ஒரு தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவாரு. ए छोटी, No mention please. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. இவ குழந்தை இல்ல, ஒரு குட்டி தேவதை. என்ன நிக்கிற? கிளம்பு. இரு, பண்டிபுரம் எந்த பக்கம்னு பாக்குறேன். அதுக்கு மேப்ப பாக்கணுமா? பண்டிபுரம் இந்த பக்கம் தான் இருக்கு. வா. அது எப்படி இந்த பக்கம் தான் அவ்வளவு கரெக்டா சொல்றேன்? இங்க பாரு, கடல்ல இன்னைக்கு ஒரு இடத்துல வலையை வீசுனா 10 நாள் கழிச்சு அதே பாயிண்ட்ல வலையை வீசு. தண்ணியிலேயே திசையை கண்டுபிடிக்கிறவன் தரையில கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். மேடம், ஃபாலோ மீ. பனிக்கரடி, சயின்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும். யாரு?
சயின்டிஸ்ட் யாருன்னு சொன்னா யாருக்கும் சொல்ல மாட்டியே. அதோ அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறானே அவன்தான். लवश है लवश एक दूसरे के लिए உங்களே எல்லாம் ரொம்ப நாள் இங்கே வச்சுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலே தினம் தினம் சீட்டி குழுக்கள் ஒரு நாளைக்கு 5 சீட்டுக்கு பம்பர் பிரைஸ். எத்தனை 5. அரே பைலட் உன்னை எதுக்கும் தெரியுமா திறந்து விட்டுருக்கேன். லக் இருந்தா உங்க 2 பேருக்கும் சேர்ந்த பிரைஸ் உள்ளும். அனார்கலி சலீம், லைலா மஜ்னு, அமர் பிரேம் மாதிரி. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லி ஐயோ நான் இல்லைங்க நான் இல்லைங்க சொல்லி चाले बोल बोल कौन है साइंटिस्ट சொல்ல மாட்டீங்க செத்து போங்க.